HTML லிங்க் டேக் பற்றி பார்க்க போகிறோம். பேர்லேயே இருக்கு லிங்க் அப்படின்னு. ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த HTML லிங்க் டேக். அதுக்கு ஏ அப்படிங்கிற டேக்குள்ள இந்த மாதிரி சின்டாக்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணுவோம். ஏ அப்படிங்கிறது ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கர் டேக் தான் ஒரு எக்ஸ்டர்னல் வெப்பேஜை வந்து நம்மளோட சைட்குள்ளே லிங்க் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஏ டேக் ஃபாலோட் பை href அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த hrefக்குள்ளே தான் நம்மளோட அந்த வெப்சைட்டோட லிங்க்லாம் கொடுத்து டைரெக்டாக அங்கே ரீடைரக்ட் பண்ண இதை வைக்க போகிறோம். அதில் எப்படின்னு கீழே வர எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். இப்போ இந்த லிங்க் டேக் யூஸ் பண்ணி என்னோட ப்ரௌசர்லேருந்து நான் என்னோட யூடியூப் சேனலோட HTML இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆங்கர் டேக் யூஸ் பண்ணலாம். href ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்க்கெல்லாம் கொடுக்கணும். இப்போ நான் என்னோட யூடியூப் சேனல் வீடியோ லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏ டேக்கு நடுவில் வந்து நம்ம டெக்ஸ்ட் கொடுத்தா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் அங்கே ரீடைரக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். நான் இதுக்குள்ளே யூடியூப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யூடியூப் அப்படின்னு தெரியுதா? இதை நான் இப்போ கிளிக் பண்ணுற என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டைரெக்டாக என்னோட யூடியூப் வீடியோக்குள்ளே அது ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி லிங்க் டேக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை இப்போ என்னோட ப்ரௌசருக்குள்ளேயே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே எம்பட் அப்படின்னு இருக்கா, இதை கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை காப்பி பண்ணியாச்சு. இப்போ என்னோட ப்ரௌசரில் போய் பேஸ்ட் பண்ணுறேன். சரி, என்னோட HTML பேஜில் போய் பேஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து ஐஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூடியூப் வீடியோ நம்மளோட ப்ரௌசர்லேயே டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நம்மளோட வெப் பேஜ்லேயே டிஸ்பிளே ஆகுது. இதை இப்போ கிளிக் பண்ணி நம்ம இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கரண்டாக இருக்க வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த ஐஃப்ரேம் மெத்தட்ஸ் தான் அவங்களோட வீடியோலாம் கொண்டு வரக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து அதிகமாக மெமரி ஸ்டோரேஜ் வந்து எடுத்துக்காது. அதனால இது ஒரு சிம்பிள் மெத்தட் யூஸ்ட் இன் HTML அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா யூடியூப், இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை தொட்டால் மட்டும்தான் எனக்கு ரீடைரக்ட் ஆகுமா அப்படின்லாம் கிடையாது. இமேஜ் மேலே நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணாலும் ரீடைரக்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். A is equal A href. இப்போ எனக்கு இந்த லிங்கை தொட்டால் என்னோட GitHub அக்கௌண்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லிங்க் கொடுத்தாச்சு. இப்போ ஏ டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இமேஜ் எப்படி இதுக்குள்ளே கொண்டு வருது? அதுக்கு தான் IMG அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். IMG அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். IMG டேக்கு வந்து க்ளோசிங் டேக் வந்து கிடையாது. இதுக்குள்ளே இதுக்கு யூஸ் பண்ண போகிற ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா SRC, அதோட சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் HTML index.htmlக்கு மேலே image.jpg அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே சேவ் பண்ணணும். இப்போ என்னோட அந்த டெஸ்க்டாப்குள்ளே இருக்க HTML அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது JPG ஃபார்மேட்டில் வந்து சேவ் ஆகிருக்கு எனக்கு. இப்போ இந்த பாத்தை வந்து அங்கே கொடுக்கணும் கரெக்டாக. image.jpg. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அந்த இமேஜ் வந்து. இப்போ இதோட வித்தை கம்மி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே இந்த இமேஜ் டேக்கோட வித்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். வித் ஈக்குவல் டு ஒரு 50% வச்சுருக்கிறேன். இது வந்து half ஆஃப் த ஸ்க்ரீன் சைஸ். இப்போ ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு இது டேரெக்டாக என்னோட GitHub அக்கௌண்ட்டுக்கே வந்து ரீடைரக்ட் பண்ணிருச்சு. இதுதான் பேசிக் நீட் ஆஃப் ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம ரீடைரக்ஷன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த லிங்க் டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இமேஜ் டேக்ஸ்லாம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம்.